ஹாய் ப்ரோ, ஹாய் சார் சார் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ஏமாத்தினே இருக்க போறீங்க ப்ரோ? உங்களை தான் சிஸ்டர், உங்களை தான் எவ்வளோ நாளைக்கு இப்படி ஏமாத்தினே இருக்க போறீங்க? ஏய், யாரை ஏமாத்துறா? நீ யார் வந்து எங்களை சொல்கிற அப்படின்றீங்களா? நானே ஏமாத்துக்காரன் தாங்க. நான் அப்படி சொல்ல, நான் மனுஷன்லாம் பொய்யன் மனுஷன் எல்லாமே பொய்யன் தான், ஏமாத்துக்காரன் தான். ஆனால் அவர் அப்படி இல்லைங்க. அவர் தாங்க சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்கிறார், அப்படிலாம் சொல்ல மாட்டார். எத்தனை வாட்டி காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறான்றேன்னு சொல்கிறீங்க? எத்தனை வாட்டி ஏமாத்திருப்பீங்க? எத்தனை வாட்டி பைபிள் படித்து அந்த வார்த்தையின்படி நடப்பேன்னு சொல்லியிருக்கேன்? எத்தனை வாட்டி கீழே விழுந்திருக்கோம்? ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். வார்த்தைக்குள்ளே போகிற பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமேன். உங்களுக்காக எனக்காக எல்லா நேரத்துலையும் பிசாசுக்கிட்ட வந்து ஏன் புலடா இவன் சொல்லி அவர் யாருன்னு தெரியாமல் கைவிடாமல் நீங்கள் எத்தனையோ வாட்டி விழுந்து எத்தனையோ வாட்டி வழி தப்பும்போது இன்னைக்கு என்னை கொண்டு வார்த்தையினால் உங்ககிட்ட பேச போகிறார். பேசிட்டார், அவ்வளோதான். அவர் உண்மையாக தான் இருக்கார். என்னையுமே அப்படி தான் தூக்கின்னு போயிருப்பான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அதுமா ஜாலியாக பைபிளும் படி, அப்படியே உலகமாக வாழ ஜோக்காருன்னா. நோ. ஏன்னா நான் இன்றைக்கி நேற்று நைட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் கிருபையில் சிறுனை கிராமத்தில் எத்தனையோ ஜனங்கள்ங்க ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க. எத்தனையோ ஜனங்கள் லைன் கட்டியிருந்தாங்க. எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ண ரொம்ப பெருமையாக இருந்த ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்தி என்ன கொண்டு போய் ஊழியக்காரன் நிறுத்திருக்கேன், நன்றி ஆண்டவர் சொல்லிட்டு அநேக ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இப்போ தான் வந்து அதனால தான் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ உண்மை இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் அவர் எவ்வளோ உண்மையாக இன்றைக்கி இந்த நடத்துகிறாரு, இனியும் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறது, பிரதர் சிஸ்டர், நீங்கள் எத்தனை வாட்டி மறுதளிச்சிங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் உங்களை மறுதளிக்க ஆசைப்படாதனால தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை பேசுகிறார். உங்கள் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கார். என் பிள்ளை இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு என்கிட்ட வருவான். இன்றைக்கி அவனை பிசாசு ஏமாற்ற வைக்கிறான், ஏமாற்றத்துக்கு சொல்லிக் கொடுக்குறான், அவன் என்கிட்ட வருவான். அவனை குறித்து நான் வச்சுருக்க திட்டத்தை அவனை கொண்டு தான் நிறைவேற்றுவேன். அவனை கொண்டு தான், அவன் மேலே எழுதப்பட்டது அவனால் மட்டும்தான் முடியும். பிசாசால முடியாது. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி இன்றைக்கி உங்களை ஜெயிக்க முடியாத வார்த்தையை பேசுகிறார். உண்மை உள்ளவராய் உண்மையுள்ள இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களை செய்ய கூட்டி ஜெபம் மட்டும் பண்ணிட்டா. அன்பின் தேவனே தகப்பனே, உண்மை சோத்தரிக்கிற இந்த காலை வேலையில் இந்த பிரதர் இந்த சிஸ்டர் ஆண்டவர் அவங்க நல்லவங்கள தான் நீங்கள் படிச்சிங்க, அவங்கள ஜெயிக்க தான் நீங்கள் படிச்சிங்க. ஆனால் இந்த பிசாசின் கிரியைகள் இவர்களுக்குள்ளே பொய்யாய் உணர்த்தப்பட்டு அப்பா இவர்கள் உண்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அறியாமல் அப்பா அவர்கள் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி உம்முடைய வார்த்தை கீழ்ப்படுந்து அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளத்தக்க ஒரு வல்லமையும் கிருபையும் பிரசன்னமும் மகிமையும் கர்த்தர் நீங்கள் கொடுங்க ஆண்டவர். இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு நான் ஜெபிக்கிறேன். என்ன ஆசீர்வதிச்சிங்களே, என்ன வேலைப்படுத்துறீங்க, என்ன விடுதலை பண்ணீங்களே அவங்களையும் பண்ணுங்க ஆண்டவர். தாழ்த்தின வெறுமையாக்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன். ரட்சகர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க. அவர் ரொம்ப உண்மையை இன்றைக்கி உங்களை கூப்பிட்றாரு. உண்மையோட போங்க, கட்டி பிடிச்சிட்டு உங்களை குறித்து வச்சிருக்க திட்டத்தை ரிசீவ் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. லவ் யூ.